முத்து மாதிரி வச்சு வாயில வச்சு கப்பிக்கிட்டு நான் இதுவும் உனக்கு தானா. பல்லு வளர்க்குறாளா குச்சி வச்சு. ஐசு நீ இல்ல மத்தவங்களுக்கு பயந்துகிட்டு நீ வீட்டுக்குள்ள வராம இருக்க. என்னமா அதெல்லாம் குண்டு பொண்ணு ஐசு. இந்த ஐஸுக்கு மட்டும் கர்ப்பமா இருக்கதே தெரியாது எனக்கு. போன தடவை இவ கர்ப்பமா இருக்கானே தெரியாம திடீர்னு 2 குட்டிட்டு பொழக்கம் வந்து விழுது. ஆச்சரியமா இருந்தது. ஐயோ குழந்தை அப்படி தூங்குது. இப்பவும் கர்ப்பமா இருக்க வயிறே தெரியல. அதான் அவ சைஸ்ல வயிறு தெரிய மாட்டேங்குது. காம்பவுண்டு சுவர்ல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். இந்த கிராணி இப்போ அடிச்சு துரத்திட்டா திருப்பி குழந்தைய. என்னம்மா ஐசுமா ஐசு எங்கடி படுத்துங்கிறேன்னு சொல்லலாம். 3 வேளை சாப்பிட்றதுக்கு மட்டும் வரா. ஆமா அது மட்டும் வந்துட்டா போதும். ஐசு வந்து மற்ற பூனைங்க மாதிரி கிடையாது. மனுஷங்க கிட்ட கண்ணிலே போட மாட்டா. எங்க இருக்கானே எங்களுக்கு தெரியாது. சாப்பிட்ற குறவா அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்க போவா எங்க இருப்பானே தெரியாது. வெளியில பார்க்கவே முடியாது. என்னம்மா ஐசு அந்த மாதிரிதான் இருக்கணும். இல்லாட்டி எங்களாம் வந்து அடிக்கிறேன்ற பேர்ல ஏதாவது பண்ணிடுவோம் என் சொல்லத்த. கியூட்டு. என்ன பிள்ளைங்கள மறந்துட்டா. அவ்வளோ கட்டி தழுவி பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா இப்போ பசங்கள்லாம் மறந்துட்டா. ஏன் ஐசு வளர்த்தாச்சும் முடிச்சாச்சு. கடமை முடிஞ்சு போச்சு. என்னம்மா சரி நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. என்னம்மா சொல்லலாம் யாரையும் பார்த்து பயப்படாத சரியா.
ஐஷு திருப்பி போயிடலாம். இந்தா விளாடு இந்தா. காட்டுவாசி மாதிரி அதே பெட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாவ. சரிம்மா ஐசே பாய். பாய்டி செல்லம்.